தற்போது நிலவி வரும் வேகமான உலகத்தில் ஊட்டச்சத்துக்கள் மிக்க உணவுப் பொருட்களை நாம் முறையாக உட்கொள்வதில்லை. ஆதலால் டாக்டர் அமுதா அவர்கள் தானியங்களை பயன்படுத்தி எவ்வாறு உணவுப் பொருளை சமைத்து காட்ட வருகிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது உணவு பாரம்பரியம். வணக்கம். உணவு பாரம்பரிய நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். ஆரோக்கியமான உணவு முறைகள் என்னென்ன, மூலிகை மருந்தினால எப்படி நம்முடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்ளலாம், அதே போல் அழகுக்கான சில மூலிகைகளும் சில உணவும் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த ஆரோக்கியமான அதே நேரத்தில் இந்த அழகான இந்த ரெண்டுக்குமே ஒரு எதிராக இருப்பது தான் வந்து ஒபிசிட்டி வந்துட்டாலே நம்முடைய ஆரோக்கியமும் போகும், நம்முடைய அழகும் சேர்ந்தே தான் போகும். முக்கியமாக இந்த தொப்பை வர்றதுனால என்னென்ன பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா, இதய சம்மந்தப்பட்ட நோய்கள் வரும், சிறுநீரக சம்மந்தப்பட்ட நோய்கள் வரும். அதே போல் டயபெட்டிக் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு அதிகமாகிறதும் இந்த ஒபிசிட்டிங்கிற ஒரு முக்கியமான பிரச்சனைனால தான். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். ஸோ நோய்க்கான காரணத்தை கண்டுபிடிச்சி அதுக்கு மருத்துவம் செய்ய தான் ஒரு மருத்துவருடைய மிக சிறப்பான ஒரு கடமை கூட. ஸோ அழகும் ஆரோக்கியம் ரெண்டும் போகிற இந்த ஒபிசிட்டியை நம்ம வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, ஒபிசிட்டிக்கான காரணங்கள் என்னென்ன, அதை ஒபிசிட்டியை வந்து எப்படி குறைக்கிறது, அதுக்கான ஒரு முக்கியமான ஒரு உணவை பற்றி நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் வந்து கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கும். மாவுச்சத்துள்ள பொருள் அதிகமாக சாப்பிட்றதுனாலையும் கொழுப்பு சத்துள்ள பொருட்கள் அதிகமாக சாப்பிட்றதுனாலையும் கலோரி அதிகமான உணவு, அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த கலோரி அதிகமாக சாப்பிடும்போது தான் அந்த எக்ஸ்ட்ரா உள்ள எல்லா ஃபேட்டும் எல்லா கார்போஹைட்ரேட்டும் நம்ம உடம்புல தேவையில்லாமல் அங்கங்கே டெபாசிட் ஆயிடுது. ஸோ அதுதான் தொப்பையாக மாறுது. அதுதான் வந்து நம்ம நோய்க்கான ஒரு ஆபத்தாகும், உயிருக்கே ஒரு ஆபத்தாக இருக்குது இந்த ஒபிசிட்டி தான். இந்தியாவை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பயங்கரமான மக்களை பயமுறுத்திட்டு இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனை இந்த ஒபிசிட்டி தான். அதனால் உணவில் வந்து நம்ம முக்கியமாக வந்து நம்ம கலோரி ஃபுட்டை குறைவாக சாப்பிடணும். கலோரியில் வந்து ஒரு நாளைக்கு 2400 கலோரி தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னால் உள்ள டெக்ஸ்ட் புக்கில் உள்ளது. ஆனால் இப்போ வந்து அப்படியே மாறிட்டு ஒரு நாளைக்கு அதில் பாதி தான் 1250 கலோரி தான் நம்ம உட்கொள்ளணும் அப்படிங்கிறது இப்போ நியூவாக உள்ள சயின்டிஃபிக்கான முடிவு கூட. கலோரி குறைவான உணவையும் சாப்பிடணும், அதே நேரத்தில் நம்ம உடம்புல உள்ள கொழுப்பும் குறையணும். அப்படிப்பட்ட உணவாக தேர்ந்தெடுத்து தான் சாப்பிடணும். காலையில் இஞ்சி, மதியம் சுக்கு, மாலையிலே கடுக்காய் உண்ண, ஒரு மண்டலம் உண்ண, விருத்தனும் வாலிபனாமே அப்படிங்கிற ஒரு சித்தர்கள் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு பழமொழின்னு சொல்லலாம். அது காலையிலே நம்ம வந்து நம்மளோட உணவில் இஞ்சி சாப்பிடணும், மதியம் வந்து சுக்கு சாப்பிடணும், இரவு வந்து கடுக்காய் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அழகும் சேரும், ஆரோக்கியமும் சேரும். விருத்தன் கூட, அதாவது வயதான இருக்கவங்க கூட என்ன பண்ணாங்கன்னா வாலிபனாக மாற முடியுமா, இது ஒரு சீக்ரெட்னு சொல்லலாம். ஸோ காலையிலே நம்ம இஞ்சி சாப்பிட்டு வரலாம். அதே போல் மதியம் சுக்கு ஒரு 3 o'clock சுக்கு கலந்த ஜிஞ்சர் கலந்த ஒரு டீ காஃபி அப்படி குடிச்சிக்கலாம். இரவு கடுக்காய் சாப்பிட்டு வரலாம். காலையில் இஞ்சி சாப்பிடும்போது என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, இஞ்சி வந்து ஒபிசிட்டியை குறைக்கிற ஒரு முக்கியமான ஒரு உணவுப் பொருள் தான். ஒபிசிட்டியும் குறைக்கும், உடம்புல கெட்ட கொழுப்பையும் குறைக்கும், அதே போல் அழகு ஆரோக்கியம் ரெண்டையுமே தக்க வைத்துக் கொள்றதுக்கு இஞ்சி. ஸோ இந்த இஞ்சியை வச்சு எப்படி ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் ஒபிசிட்டிக்கு, முக்கியமாக 60 வெயிட்டுக்கு அதிகமாக உள்ளவங்க தினமும் சாப்பிடக்கூடிய ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹெல்த்தி பியூட்டி ஜூஸ் செய்ய தேவையான பொருட்கள்: வெள்ளரிக்காய், கற்றாழை, இஞ்சி, எலுமிச்சை, இந்துப்பு தேவையான அளவு. இந்த வார நிகழ்ச்சியினுடைய முக்கிய கருத்து என்னென்னா, அழகும் ஆரோக்கியமும் தான். அது ஹெல்த் அண்ட் பியூட்டி. தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்க, இந்த பொருட்கள் எல்லாமே நமக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்கறது மட்டும் இல்லை, நமக்கு அழகு கொடுக்கக்கூடிய பொருளாகவும் இருக்குது. ஒவ்வொன்றையாக பார்க்கலாம். வெள்ளரிக்காய், குக்கும்பர் சட்டைவம் இதனுடைய சயின்டிஃபிக் நேம். வெள்ளரிக்காயில் இப்போ நிறைய காஸ்மெட்டிக்ஸ் வந்துட்டு இல்லையா, வெள்ளரிக்காய் ஆலோவேராவும் இல்லாத காஸ்மெட்டிக்ஸே இல்லை, அழகு பொருட்களே இல்லை அப்படின்னு ஆகிட்டு இப்போ. வெள்ளரிக்காய் வந்து நம்ம உடம்புல உள்ள நீர்ச்சத்தை வந்து அப்படியே தேக்க வைக்கும், நம்ம ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங்கை கொடுக்கும். ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லாமல் உடம்புல உள்ள இன்டர்னல் ஆர்கனுக்கும், வயிறு, அப்புறம் இந்த இன்டெஸ்டைன் எல்லாத்துக்குமே அப்படி மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கிற ஆக்ஷன் வந்து வெள்ளரிக்காய்க்கு உண்டு. அதே போல் உடம்புல உள்ள தேவையில்லாத உப்புக்கள், மினரல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதையும் வெளியேற்றும். ஸோ தினமும் சாப்பிடக்கூடிய உணவுல முக்கியமான உணவு வெள்ளரிக்காய். ஸோ வெள்ளரிக்காய் எடுத்துருக்கோம்.
அது கூடவே ஆலோவேரா. ஆலோவேராவுடைய ஒரு தமிழ் நேம் வந்து குமரி. நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஆலோவேரா வச்சு. குமரி நேமை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதை சாப்பிட்டா எப்பவும் நம்ம யங்காக பியூட்டியாக இருக்கலாம் அப்படின்னு. ஸோ அதனால் அதுக்கு பேர் குமரினே ஒரு நேமே உண்டு. ஆலோவேராவை என்ன பண்ணணும்னா இதே மாதிரி உள்ள ஜெல்லியை மட்டும் எடுத்துக்கோங்க. கசப்பு டேஸ்ட் இருக்கும். நல்ல ஒரு 1/2 hour தண்ணியில் நல்லா ஊற வச்சு அப்புறமா அதை நல்ல ஒரு 10 times நல்லா வாஷ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இதே மாதிரி ஜெல்லி மாதிரி வந்துடும். இதில் கசப்பு டேஸ்ட் எதுவுமே இருக்காது, ஒரு டேஸ்ட்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஆலோவேராவுடைய ஷேப்பும் யூட்ரஸோட ஷேப்பும் சேம் லைக் ஒன்று போல் இருக்கும். நம்ம பார்த்துருக்கோம். கர்ப்பப்பை பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே கற்றாழை ஒரு மிக சிறந்த ஒரு மருந்து. உடம்பில் உள்ள செக்ஸ் ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் கற்றாழை ஒரு மிக சிறந்த மருந்து. அதே போல் எந்த அளவுக்கு இந்த வேலை பெண்களுக்கான மூலிகை இருக்கோ அதே போல் அழகை தக்க வைக்கிறதுக்கும் இன்றைக்கி ஆலோவேரா நம்பர் 1 இடத்துல இருக்குது. ஆலோவேரா இல்லாத சோப்பு இல்லை, ஷாம்பு இல்லை, ஃபேஸ் வாஷ் இல்லை, ஃபேஸ் க்ரீம் இல்லைன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இன்றைக்கி காஸ்மெட்டிக்ஸ் வேர்ல்டில் நம்பர் 1 ப்ரைஸை தட்டி செல்கிறது ஆலோவேரா தான். ஸோ ஆலோவேரா நம்ம தினமும் சாப்பிட்டு வரலாம். அதுவும் பியூட்டி அண்ட் ஹெல்த்துக்கு ஒரு முக்கியமான ஒரு மூலிகை. இத்துடன் நம்ம என்ன பண்ணுறோம்னா இஞ்சியை சேர்க்குறோம். காலையிலே இஞ்சி, மதியம் சுக்கு, மாலையிலே கடுக்காய். சித்தர்கள் சொன்ன வாக்கின்படி காலையிலே இந்த இஞ்சி இதோட ஆட் பண்ணி நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நிச்சயமாக நமக்கும் இது எல்லாமே வந்து ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி. பாருங்கள், வயதாகதை தடுக்கக்கூடிய மூலிகை உணவுப் பொருட்கள் இதை சொல்லலாம். ஸோ இஞ்சி ஆட் பண்ணுறோம். அதே போல் எலுமிச்சம்பழம், இதில் உள்ள விட்டமின் சியும் ஆன்டாக்சிடென்ட்டும், இதில் உள்ள எல்லா அயனும் இதில் உள்ள எல்லா சத்துக்களும் அப்சர்வ் பண்ணுறதுக்கு முக்கியமானது லெமன். எல்லா சுவையும் இதில் வந்துட்டு பாருங்களேன். இனிப்பை தவிர இதில் வந்து எல்லா சுவையும் இருக்கும். புளிப்பு, உப்பு, கைப்பு, கார்ப்பு, துவர்ப்பு எல்லா சுவையுமே இருக்கும். உப்புக்காக நான் என்ன பண்ணுறேன் கேட்டிங்கன்னா இந்து உப்பு எடுக்கிறோம். நம்முடைய பாரம்பரிய உப்பு ஆக்சுவலாக இதுதான். இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறதெல்லாம் காமன் சால்ட்டு, கடல் உப்பு, சோடியம் குளோரைடு உள்ளது. சோடியம் எப்பொழுதுமே நம்முடைய ஹார்ட்டுக்கு வந்து எனிமி தான். அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோன்னா பேஷண்ட்டுக்கிட்ட ப்ரெஷர் இருந்தாலோ இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தாலோ இல்லை சிறுநீரக சம்மந்தப்பட்ட நோய்கள் இருந்தாலும் என்ன சொல்கிறோம், உப்பை கம்மி பண்ணிக்கோங்க, பாதி உப்பு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதனால் காமன் சால்ட்டை கூடுமான வரைக்கும் குறைச்சிக்கிட்டு இந்த இந்துப்பு மெடிசினல் உப்பு உள்ள மெடிசினல் வேல்யூ உள்ள ஒரு உப்பு. இதில் வந்து பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. ஸோ பொட்டாசியம் உள்ள உப்பு நம்ம எடுத்துக்கிறது மிக மிக நல்லது. இந்த இந்து உப்பை நம்ம அந்த ஜூஸில் ஆட் பண்ணுறோம். ஸோ வெள்ளரிக்காவே நல்ல துருவி வச்சுக்கோங்க. அது கூட கற்றாழையும் இது மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 பீஸ் போட்டால் போதும். இஞ்சி சின்ன பீஸ் அளவு, எலுமிச்சம்பழம் ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு இதில் ஒரு பிஞ்ச் அளவு நீங்கள் இந்துப்பு ஆட் பண்ணிங்கன்னா பியூட்டி அண்டு ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் ரெடி ஆகிட்டு. ஸோ காலையிலே இஞ்சி கலந்த ஒரு ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் எல்லாமே கலந்த ஒரு ஜூஸ் எப்படி ரெடி பண்ணலாம் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா. தினமும் சாப்பிடலாம். இதை வெறுவயத்தில் தான் சாப்பிடணும். இதை நீங்கள் சாப்பிட்டு வாங்க. ஒரு மண்டலம் கிட்டத்தட்ட 40 நாள் சாப்பிட்டு வர வேண்டும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லிக்கிறாங்க. நீங்கள் இதை சாப்பிட்டு பாருங்கள். ஒரு வாரத்திலேயே உங்கள் உடம்புல உள்ள கொழுப்பு குறையுதுன்னு நீங்கள் பார்க்கலாம். உங்கள் உடம்புல தேவையில்லாத நீர், அந்த யூரியா, கிரியாட்டினின் எல்லாமே வந்து வெளியேற ஆரம்பிக்கும். பாடி வந்து நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். கற்றாழை செய்கிறதுனால உடம்புல உள்ள ஹார்மோன்ஸ் எல்லாமே பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். தொடர்ந்து சாப்பிட்டு வாங்க. உங்களுடைய ஆரோக்கியமாக உங்கள் ஆரோக்கியமும் உங்கள் அழகையும் நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள முடியும். வணக்கம்.